அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக காரங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனை விமர்சனம் செய்துள்ளார். இன்னொருத்தரும் செய்யாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமை. திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கடவுள் ஆண்டாள் வேடத்துல அப்படி விளங்கடிச்சிட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க. ஆனா இவங்க எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக காரங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு உயிர் போயிருக்க கூடாது, துரதிருஷ்டவசமாக ஒரு உயிர் போயிருக்கு. ஏன்னா அது மக்களுடைய எண்ண குமரல், மக்கள் எல்லோரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். 2021 இதே மாதிரி நடந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் மூத்த பத்திரிகையாளர், அண்ணனுக்கு தெரியாது இல்ல. 2021 கருப்பர் கூட்டம் வந்த உடனே தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி எல்லாருமே வேல் பிடிச்சாங்க. திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு. இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து. யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பா, சாதாரண வேலா வாங்கிட்டு வந்துடாதீங்க, வேலா கொடுங்க. எல்லாருமே அறிவாலயத்துல 2021 தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசம் வேலா மட்டும் கொடுத்தாங்க. அந்த வேலை இவங்களும் பிடிச்ச புகைப்படம் இருக்கு. ஆனா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மக்களுடைய மூட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நாம தென் சென்னையில எம்பி ஆகணும், நம்ம தென் சென்னையில யாராச்சும் 2-3 எம்பி வரணும்னா நமக்கும் கடவுள் பக்தி இருக்குன்னு காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கபட வேடம் போடத்தான் போறாங்க. ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வேடம் போட்டாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆன்மீகத்திற்கே எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தாண்டி அடுத்தபடி போறேன். ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.